பகிஷ்டா காலத்துல இன்னொன்னுதான் செய்யலாம்னு சொல்லியிருக்கு வேதம். அந்த காலத்துல சில காரியங்கள் செய்யறதுனாலதான் குழந்தைகளை பாதிக்கிறது. அவன் என்ன சதவிக்கப்படாதான், அதனால தோல்ல வியாதி வருமா. அபியந்தே தஸ்யை துஷ்டம் மாயா பிரலிகத் தஸ்யை கலதிரபமாரி. லெட்டர் எழுதப்படாதா பகிஷ்டா காலத்துல? லெட்டர் எழுதப்படாதா? போவிஞ்சிருக்கேன்னு பிறந்தாத்துக்கு லெட்டர் எழுதுவேன். என்னத்துக்கு 100 அப்பளம் அனுப்புன்னு டெல்லிக்கு எழுதுவல்ல. 100 அப்பளம் டெல்லிக்கு எழுதுவானே, திருவிழா வைக்கிறதே. என்ன அப்பளாமோ தெருவில் வைக்கிற அப்பளம் அது தெரியாது. தாத்தா இருந்தாலும் எல்லாரும் சாப்பிடுவாளே. தலையில மயில் இல்லாம பிறக்குமா குழந்தை. லெட்டர் பகிஷ்டா காலத்துல எழுதுறா. அது இன்னும் இந்த எழுதின வாழ்க்கையா பாதிக்கப்படாதோ, பிறக்கிற குழந்தைய போய் பாதிக்கிறதுங்கிறதுனே வேதம். என்ன ஊதுறோம் பாருங்க. அக்காலத்துல மதிக்கிற குழந்தையா பிறக்குமா. கண்ணுக்கு மையிட்டுக்கப்படாதான் பகிஷ்டா காலத்துல. 2 கண்ணும் பொட்டையான குழந்தை பிறக்குமா. பல்லு தேய்க்கப்படாதா. பிரஷ் விஷு வச்சிருந்து பல்ல வறண்டி தேய்ப்பாடப்போ பல்லே தேய்க்கப்படாத 3 காலம். என்ன சொத்த பல்லுள்ள குழந்தையா பிறக்குமா. நகத்தை கல்றது, கத்திரிக்கோலை வச்சுன்னு கத்திரிச்சுக்கிறது பொழுதும் போகணும் இல்லையோ. நகத்துல ரோகம் உள்ள குழந்தையா பிறக்குமா. கத்திரி துரும்பு உரும்பு இதெல்லாம் கல்லப்படாதான். பில்லு அறுக்கிறது, அந்த சமயத்துல பில்லு நிறைய மாட்டு கொண்டு இருப்பேன்னு இதெல்லாம் பண்ணா என்ன. நபும்சகனான குழந்தை பிறக்குமா. கயிறு சிரிக்கிறது பகிஷ்டா காலத்துல. அதனால என்னன்னா சுருக்கு போட்டு சார பயலா பிறப்பனா. அவன் SSLC பாஸ் ஆகலன்னு மரத்துல தொங்குவான். என்ன SSLC பாஸ் ஆகணும்னா இப்ப மரத்துல தொங்கினா பாஸ் ஆகிட்டா அவனுக்கு. அப்புறம் பிசாஷா விரட்ட போற ஊர்ல இருக்கிறவனா. என்னதுக்கு SSLC பாஸ் ஆவானே, பாஸ் ஆகாமலே எத்தனையோ பய ஜகத்தை ஜெயிக்கிறான். பகவத் அனுகிரகம் தான் தேவை. இப்படி எல்லாம் எதையா மகிழ்ந்து வர்றது எல்லாம் இந்த பாபம் தாங்கிறார். சொன்ன தைச்சு வச்சுட்டு அழகா குழம்பு ரசம் பண்ணி சாப்பிடுறது. பைத்தியம் பிடிக்கிற குழந்தையா பிறக்குமா. சின்ன கிண்ணத்துல ஜலத்தை வச்சுன்னு குடிக்கிறது அது பிராதான். பெரிய சொம்புல வச்சுன்னு ஜலத்தை குடிக்கணும். ஏன்னா அதனால உள்ள இருக்கிற கல்மஷங்கள்லாம் போய் பிறக்கிற குழந்தை சுத்தமான குழந்தையா பிறப்பனாம். ஜலம் தான் நிறைய சாப்பிடணுமா. ஆகாரத்தை குறைச்சி சாப்பிடணும், தீர்த்தத்தை நிறைய சாப்பிடணும் பைசா காலத்துல. அஞ்சலினா பாபி பேதகர்வேண பாபாத்ரேண பிரஜாயை ஸ்ரீதாயா திஸ்ரோராத்ரே விரதஞ்சரே. 3 நாளும் ஒரு பெரிய விரதம். அது நிறைய கைனால அள்ளிக்குடி அல்லது பெரிய பாத்திரத்தால அப்படின்னா. பெரிய பாத்திரத்தால சாப்பிட்டா எத்தனை சாப்பிட்டாலும் சாப்பிட்டது பொறும் தோணாது. கையால ஜலம் குடிச்சாலும் தாகம் அடங்காதுன்னு. சின்ன பாத்திரத்துல சாப்பிட்டு வச்சுட்டான்னா இன்னொரு பாத்திரத்தால எடுத்து சாப்பிடணும்னு தோணாது உடனே. அப்படியே சேர்த்து பெரிய பாத்திரத்தாலேனா கடன்னு சாப்பிடுவோம் சொல்லுவாங்க. அஞ்சலினாவாதே அகர்வேணவா பாத்திரேன பிரஜாயி பூபிதாய. குழந்தைகளை ரட்சிக்கிறதுக்காக இப்படி பண்ணணும்னு வேதம் போய் இதெல்லாம் பகிஷ்டா ஸ்ரீ சம்பந்தம் முதற்கொண்டு சொல்றது வேதம். வேதத்துல சொல்லாத ரகசியம் இல்லை. இதெல்லாம் பிராச்சீனமான பெரியவாள் மாமியார் கழுவியா இருக்கிறவா சொல்லுவா. அம்மா குறைச்சி சாப்பிடண்டி அது சொல்லுவாள். அதை என்ன பண்ணு தெரியுமா. சில பொங்கல் புருஷங்கிட்ட பகிஷ்டாரம் இருக்கிறதோ அவன் ஆபீஸ்லேருந்து வரபோது ரகசியமா உங்க அம்மா என்ன சாப்பிடவே கூடாதுங்கிறா, பட்னியா இருக்கணுங்கிறா, நீங்க சாதமே வைக்கல கொஞ்சம் ஊற வச்சா. என்னத்துக்கு சொன்னா என்ன இதுன்னு சொல்ல மாட்டா. மூக்க இப்படி சொல்லிவிடுவாள். அது அஷ்டு தானே. அம்மா மாட்டேன்னு சொல்லிவிட்டாளாங்கன்னு பாரி போச்சுக்கிட்டோம். 10 ரூபா நோட்டா இருக்குன்னு இங்கே ஒரு லாட்ஜில போய் 20 பொட்டலத்தை இந்த தொடையில ஒரு பை இருக்கா இன்னும் இந்த கை கால இருந்தா அதுல போட்டு அங்க இருந்து வந்து ஜன்னலால் தள்ளிவிடுவோன்னே. பக்கவடா மசாலா விட இந்த உரணா விட 2 விட இருக்கு பாருங்க. நான் எதையும் வாங்கி எல்லாரும் திங்கிறதுன்னு ஆயிடுச்சு. கொண்டு தள்ளுவேன். அப்படி தள்ளினா அவர் ரகசியமா துணுடுவேன். மாமியாருக்கும் தெரியாம துணுடுவாள். எங்கவும் துணுடலாம். பிறக்கிற பய மசாலா உடையா பக்கவடாமா பிறப்பன்னு விசாரமா பிறப்பான். குழந்தைகள் நன்றாக இருப்பதற்காக சொன்ன விரதம் இது. விரதங்கள்லாம் சுரோராத்திரி விரதம் சரியத்துன்னு வேதம். வேதம் போய் தப்பி சொல்லுவோன்னே
கௌரி சொல்லவே சொல்லாது. எல்லாத்துலயும் கோளாறு வந்திருக்கு, ஒன்றும் சொல்லிக்கவே முடியல. இதெல்லாம் இந்த சமங்கள்லாம் நினைக்கிற போது இது புஸ்தகத்துல இருக்கிறத கூட பூச்சி பாடம் என்ன கொஞ்ச நேரம் போனா ஏன் வேதம் அப்படி சொல்லிதுன்னு வேதத்தின் பேர்ல கூட பூச்சுப்பா அது மாதிரி தோணி போடுமோன்னு கூட கவலையா இருக்கு. ஆனாலும் அதுக்காக நாம் தர்மம் சொல்லாம இருக்க முடியல. அவரை பகிஷ்டாஸ்திரிய சபைக்கு எப்படி அழிச்சுன்னு வருது? ஏன்னா லஜ்ஜிதா அந்தர்கிரகே வசைத்துனா ஸ்ரீசம்பன் சொல்றது லஜ்ஜப்பட்டு பிறருடைய கண்ணுக்கு அகப்படாம வசீன்னா 7 நாள் அப்ப யார பாக்குறாளோ அது மாதிரி குழந்தை பிறக்குமா? விசாரமா சில பேப்பர்ல போட்டிருப்போம். முதல்ல வயிறு ஒப்பி தலை வீங்கி கழுத்து சுருகி மார்பின்னி கால் சீம்பி அப்படி ஒரு பொம்மை போட்டிருப்பான். அதை வச்சு வாசிபல் பரிசா காலத்துல பிறக்கிற வய அப்படி பிறப்பான்னு இதெல்லாம் பார்க்காதேன்னு காது. இது வைத்திய சாஸ்திரத்திலையும் பகவானுக்கு அலங்காரம் பண்ணி புஷ்பமும் பொன்னாடையுமா வீதியில வந்ததான் நினைச்சு பார்த்துக்கோ. அந்த காலத்துல என்ன வைத்திய சாஸ்திரத்துல அப்படி பாரு, குழந்தை நல்ல விஷமான குழந்தையா பிறப்போம். ராஜாக்கள்லாம் அப்படித்தான். ராஜ குடும்பங்கள்ல வைஷ்டியானா என்னபடி இருக்கணும்னு அவளுக்கு டாக்டர் எழுதி கொடுத்துடுவா, தர்மசாஸ்திரக்காரால் எழுதி கொடுத்துடுவா. அது மாதிரி அவ நடப்பாள். அதனால ராஜ சிசு பிறக்கிறானுங்க, அங்க விசாரமா பிறக்கிறது இல்லை. இதெல்லாம் காரணம் போய் சொல்றாள் ரிஷிகள். எல்லாம் இருக்கு, நம்ம ஸ்மிருதியில இல்லாத ரகசியம் இல்லை.